அம்மா சமைக்கிறாள், அப்பா செய்தித்தாள் பார்க்கிறார், அண்ணன் விளையாடிக்கிறார், தங்கை அப்படின்னு இந்த மாதிரி ஒவ்வொன்றுலையும் பெண்களுடைய வேலையை மட்டும் கொடுத்துருவாங்க. ஆண்கள் அங்கே விளையாடுறாங்க, இங்கே விளையாடுறாங்க, வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிறதுதான் முதலில். ஆனால் இப்பொழுது காலம் மாறிவிட்டது. ஆண்களுக்கு சமமாக பெண்கள் வேலையை வந்துட்டாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாருக்கும் வந்துட்டாங்க. ஆனால் இந்த பெண்களை ஏமாற்ற முடியாது ஆண்கள். ஏன்னா அந்த காலத்தில் அப்படிதான் நடந்தது. படிக்கிறது கூட பிஎஸ்க்கு பக்கத்தைய படிக்க வச்சுது, பையன் படித்தாதான் எங்களுக்கு பின்னால் உதவி செய்யலாம் அப்படின்னு பெண்கள் பையன்களை தான் படிக்க வைப்பாங்க, பெண்களை வந்து வீட்டு வேலை செய்ய கொடுப்பாங்க. முக்கால்வாசி அப்படிதான் நடந்தது. இந்த காலத்திலே அப்படிதான் நடந்தது. என்னுடைய அப்பா அம்மா எப்படியோ எங்களையெல்லாம் படிக்க வச்சுருக்கோம். இப்போ அதே மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த பெண்கள் வந்து எல்லாருமே படிக்கப்படுறாங்க. மகரிஷி அவர்கள் இன்னும் பெண்ணியும் பெருமையை இன்னும் நல்லா சொன்னாங்க. இப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தனையில பாதி பெண்கள் பாதி ஆண்கள். அந்த எல்லா உயிரினமும் எங்கிருந்து வந்து பெண்கள் என்று அந்த பாதி உயிரினம் ஆண்கள் எல்லாரையும் பெற்றெடுத்தவர்கள் யாரு? பெண்கள் தான். பெண்களுடைய இதை நினைச்சு பார்த்தாலே அவர்கள் எவ்வளவு சைத்தனோட தியாகத்தோட ஒவ்வொன்று செய்கிறாங்க அப்படின்னு நான் நினைச்சு பார்த்து மகிழ்ச்சி அவர்கள் இந்த பெண்ணினை வந்து மனைவிகளை வேண்டினாலும் ஒரு கொண்டாடுறாங்க அப்படின்னு அவர் மனசுல நினைச்சு தன்னுடைய மனைவி யோகாவோட பிறந்த நாளை வந்து மனைவியர்களாக கொண்டாட அழைத்தார். அப்ப எல்லா மன்றங்களிலும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி நம்ம யோகாவோடைய பிறந்த நாளை வந்து மனைவியர் தினமா. அப்ப ஒவ்வொரு மன்றத்திலையும் நாங்கள் இந்த மனைவியர் தினத்தை சிறப்பாக கொண்டாடுறோம். அதில் மகிழ்ச்சி அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களும் ஒருவருக்கு திருவழியாக தெய்வீக வாயிலாக அமைந்ததுதான் பெண்ணின் உருவம். ஆண்களுக்கும் பெண்களும் சரிவாரியாக உள்ள இந்த மனிதர்களுக்கு அந்த பாதி எண்ணிக்கையுடைய ஆண்களை பெற்றெடுத்தவர்கள் பெண்களே ஆவார். பெண்ணின் கருப்பையில் உருவாகி அவர்கள் ரத்தத்தை உணவாக கொண்டு மனித குலம் வாழ்ந்து வருகிறது. இது மனிதர்கள் மட்டும் அல்ல, எல்லா உயிரினமும் அப்படிதான். ஏன்னா ஆண் பெண்களுக்கு எல்லா உயிரினங்களையும் இருக்கு. ஆகையினால எல்லையற்ற ஆற்றலுக்கு இறைவன் திருவுள்ளவென எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தால் அற்புதங்கள் வாழ்ந்து வரும் மக்களில் கடமையோர் எத்தனை பேர் என்று மகிழ்ச்சி ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பெண்ணினுடைய மதிப்பை வந்து நம்ம நினைச்சு பார்த்தாதான் அவருடைய இது தெரியும் எப்படி உயர்த்துறது. ஆகையினால பெண்ணை உயர்த்துவதற்கு தான் இந்த மனைவியர் தான் கொண்டாடுறாங்க. எப்படி குடும்பம் எப்படி அமைதியா இருக்கிறது அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதன் தோன்றுனா முதல்ல தன்னை கவனிச்சோம், தன்னுடைய குடும்பத்தை கவனிச்சோம், தன்னுடைய சுற்றத்தாரை கவனிச்சோம், அப்புறம் சமூகத்தை கவனிச்சோம், அதுக்கப்புறம் நாட்டை கவனிச்சோம் அப்படின்னு தன்னிலிருந்து தான் ஆரம்பிக்கிறார். முதல்ல தன்னதை கவனிச்சுட்டு சுற்றத்தை கவனிச்சுட்டு தன்னுடைய சுற்றத்தார்கள் ஏழை எளியவர்களாக அவங்களையும் உயர்த்தி அப்படின்னு எல்லா நல்லதையும் மகிழ்ச்சி. அப்ப இப்ப குடும்ப வாழ்வில் இந்த இதில் வந்து நம்ம இந்த மனிதநல வேண்டுமாட ஒரு 3-4 அங்கங்கள். முதல்ல வந்து அருட்காப்பும் இந்த மண்டலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நல்லா தெரியும். அருட்பேராற்றல் கருணைனா, அருட்பேராற்றல் இரவும் பார்ப்பாங்க. எல்லா நேரங்களும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாக பாதுகாப்பாக வழி நடத்துவதாக அப்படின்னா அந்த அருட்காப்பா இங்கே நீங்கள் வெளியே போனாலும் இந்த அருட்காப்பா ஓட்டு போங்க மகிழ்ச்சி சொல்றாங்க. வெளியே ஊருக்கு போகிறாங்க, வீட்டை விட்டு வெளியே இருக்காங்க, இந்த அருட்காப்பா ஊருக்கு போங்க, எந்த விதமான தீர்வு இல்லாத நீங்கள் எந்த இடத்துல போகணும் ஊருக்கு வருங்க. அடுத்தது இந்த மனிதர்கள் காந்த
காந்தம் ஈர்க்கக்கூடிய தன்மை. நம்முடைய உடல்ல வந்து உயிரணுக்கள் சுழன்று கொண்டே இருக்கிறது. நம்முடைய உடல்ல உயிர் உயிரும் போடுவாங்க. கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் அது சுழலும் போது காந்த விளைவு அவ்வளோ வேகமா சொல்லுது. ஒரு செகண்டுக்கு 1000 தடவை 1,00,000 தடவை சொல்லுது அந்த உயிரணுக்கள். அது சுத்தம் பொழுது அந்த சுத்திர வேகத்தில் காந்தம் வெளிப்படுது. அந்த காந்தம் வெளிப்படும் போது காந்தத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். எதிர் துன்பங்கள் என்ன செய்யும் ஒன்றே ஒன்று. எதிர் துன்பங்கள் நார்த் போல் சவுத் போல் ஒன்றை ஒன்று ஈர்த்து ஒரே போல் ஒரே துன்பங்கள் வந்து என்ன செய்யும் நிலைக்கும். இப்போ ஆண் வந்து எதிர்க்கிறோம்னா பெண் ஏதாவது வரதுன்னு வச்சுக்கோங்க. பெண்ணை ஆண் வந்து எதிர்க்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆணும் பெண்ணும் இணைதல் ரொம்ப காந்த பரிமாற்றம்னு ஒன்று வச்சுருக்காரு. காந்த பரிமாற்றம் உங்களுக்குள்ளேயும் காந்தம் இருக்கு, அங்கேயும் காந்தம் இருக்கு. உயிராற்றல் சுத்த காந்த உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அது எப்பெல்லாம் வெளிப்படுது, எப்போ வெளிப்படுதுன்னா 5 புலன்கள் கிடையாது. கண், காது, மூக்கு, வாய், செவி எல்லாத்தையும் வெளிப்பட்டு கொண்டிருக்கு. உடனே நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதை கேட்கும்போது காந்தம் இருக்குது, பார்க்கும்போது காந்தம் இருக்குது. கைகள் அதே மாதிரி. இப்போ கைகளை நீங்கள் என்ன செய்வீங்க, இப்படி வச்சு இப்படி கை இப்படி வச்சுட்டு பக்கத்தில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு இப்படியே நடக்கும்போது உங்களுக்கு என்ன உணர்றீங்கன்னு சொல்லுங்கள். கொஞ்ச நேரம் இப்படி வச்சுட்டு அப்படியே பிரிக்கணும். கை என்ன செய்யும், நடக்குதா நடக்குதா நடக்கும். அப்புறம் திருமணம் செய்யும் பொழுது இந்த சுண்டுவரில் கோர்த்துட்டு பொண்ணு மக்கள் என்ன செய்வாங்க, சுற்றி வருவாங்க. ஏன் இந்த சுண்டுவரில் இப்படி கையை பிடிக்கக்கூடாது, ஏன் சுண்டுவரில் கோர்த்துக்கலாம்? ஏன்னா நம்ம விரல்களிலேயே சுண்டுவரில் அதிகமான காந்த சக்தி வெளியேறுகிறது. சுண்டுவரில் அதிகமான காந்த சக்தி வெளியேறுது. ஆகையினால அவங்க சுண்டுவரில் நம்ம சுண்டுவரில் என்ன செய்கிறாங்க, சேர்த்து வச்சு சுற்றி இந்த இதை தான் நம்ம காந்தம்னு சொல்லுவோம். அந்த காந்தத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கணும். மனைவியும் கணவனும் இப்படி கையை இப்படி வச்சுட்டு ஒருத்தர் கை குழந்தை மேலே அடுத்தவங்க வச்சுக்கணும். ஒருத்தர் கை வச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருந்தால் நம்மளுடைய காந்த சக்தி அங்கே போகும். அங்கே காந்த சக்தி நமக்கு வந்து காந்த பரிமாற்றம் நடைபெறும். அப்போ அந்த காந்த பரிமாற்றம்னு இவங்க சொல்லும்போது நீங்கள் எந்த கையை கீழே வைக்க சொல்கிறாங்களோ வச்சுக்கிட்டு அடுத்தவங்க கையை வந்து மேலே ஒவ்வொன்றா பேசி இப்போ இந்த மனைவி வந்து நம்ம வைரம் வைரம் வாழ்க வாழ்க குரு வாழ்க குருவே. இன்று மனைவி நலன்களுக்கு வந்திருக்கும் தம்பதிகள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். மண்டலத்துக்கு சார்பாக வாழ்க. இப்போ மனைவி எல்லாம் அருட்காப்பு சொன்னேன் சொல்ல அருட்பேராற்றல் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. கரணம் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா. இவங்க 2 பேரும் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, எம்எஸ்சி யோகா சிஷியர்கள் தான். அவங்கள பற்றி அப்புறம் அம்மா சொல்லுவாங்க. இப்போ ஆண்களுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சேரை ஒட்டி போட்டோம். 2 பேருடைய முகம் ஒற்ற மாதிரி
வந்தாங்க. மன்றத்துடைய இதே அவங்க தான் பாதுகாப்பாக இருக்குது. அதனால இன்னைக்கு சொன்னேன், அப்படியா நான் வந்துடுறேன்ப்பா, இப்போ நல்லா இருக்கேன், விஷயத்தை எடுத்து கை காலெல்லாம் நடக்கிறேன். இப்போ ரொம்ப நடக்காம முடியாமல் இருந்துட்டார். இப்போ ஒரு 15 நாள் அப்போ பிஸ்கட் நல்லா இருக்கிறாங்க, இருந்துட்டார் பாருங்க. அவர்தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ சொன்னேன் என்ன புரிஞ்சுக்கிறவா 2 பேரும் சேர்ந்து சொன்னேன். இப்படி சேர்ந்து இப்படி உட்காந்துருங்க. இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. கொஞ்ச நேரம் கண்ணமுடியே இருங்க. அமைதியாக அவங்க மூச்சுக்கு அப்படியே நினைச்சிட்டு அப்படியே 2 நிமிஷம். மனைவி கண்ணை நோக்குங்க. மனைவி கண்ணாடியை கல்யாணிட்டு பார்த்துட்டேன். கண்ணை ஒருத்தர் கண்ணை பாருங்க. அவர்கள் 2 பேரும் கண்ணாடி அவுத்துட்டு சந்தோஷமா பாருங்க. ஒன்றும் இல்லை, பாருங்க. உனக்கு அந்த உணர்ச்சி தெரியும், உணர்வுகள். ஆமா, அப்பா அம்மா 2 பேரும் பாருங்க. அப்பாவை பாருங்க, நீங்க கண்ணை பாருங்க, அம்மா கண்ணை பாருங்க. நீங்க போனதை பார்த்தனால தான் இப்போ நல்லா இருக்குங்க. இன்னும் இருக்கணும் 100 வருஷம் எங்களுடைய மன்றத்துக்கு. அமைதியா பாருங்க. கணவன் வந்து இப்போ மனைவிக்கு மலர் கொடுத்தேன். நான் வந்து ஒரு சொல்கிறேன், வேறு சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் கணவன் மாறலாம் சொல்லுங்கள். மென்மையான இந்த மலர் போன்ற மனம் கொண்ட நீங்கள் மனைவியாக வந்ததற்கு நான் பாக்கியம் செய்தவன். மென்மையான இந்த மலர் போன்ற மனம் கொண்ட நீங்கள் மனைவியாக வந்ததற்கு நான் பாக்கியம் செய்தவன். உன்னை என் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாப்பேன். உன்னை என் வாழ்நாள் முழுவதும் போற்றி பாதுகாப்பேன். அவங்க தலையை வச்சுக்கிட்டா சொல்லுங்க. தலையை வச்சு விடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கணவன்மார்கள் அனைவரும் அப்ப கனி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு வேர்டு சொல்றேன், அதெல்லாம் நீங்க சொல்லணும். இக்கனி போன்ற கனிவான மனம் படைத்த நீங்கள் இக்கனி போன்ற கனிவான மனம் படைத்த நீங்கள் எவ்வாறு கனியில் உள்ள வித்து முளைத்து மீண்டும் மலர்ந்து பூவாகி காயாகி கனியாவது போல இக்குடும்பத்தில் என்னை ஏற்று மலரச் செய்து கனி போன்ற சுவை நிறைந்த வாழ்க்கை அளித்ததற்கு
அடுத்த இனிமே தான் நான் இனிமே தான் இப்போ இதை கை வச்சுட்டே இருக்கீங்க. நான் ஒரு கவி சொல்லுவேன். சுவாமிஜி இந்த கவி மற்றவரது இடது உலகை சேருமாறு வைத்துக் கொண்டு தவம் இயக்க வேண்டும். கவி சொல்லுங்க. பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த வீட்டை விட்டு பிரிந்து வந்த பெருநோக்கில் கடமையற மாற்ற பட்டற்ற துறவியென குடும்பத் தொண்டாற்றி பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்ட நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணையை கொண்டு மாண்புமிக்க என்ற மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மற்றவருக்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க என்ற மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க அப்படியே உட்காந்துருக்க. அப்படியே அவங்க உருவத்தை நீ உங்க வீட்டுக்காரன் நினைக்கிட்டோம். அவங்க மனைவி உருவத்தை நினைச்சு ஒரு நிமிஷம். வாழ்க வளமுடன். இக்கவியில் வரும் ஒவ்வொரு கருத்தும் மறுக்க முடியாது, மறக்கக்கூடாது. இதன் மூலம் பெண்ணினத்தின் மாண்பை அனைவரும் உணர்ந்து கொள்ள நல்லதொரு வாய்ப்பு இன்று நமக்கு அமைந்துள்ளது. இதன் மூலம் பெண்ணினத்தின் மாண்பை அனைவரும் உணர்ந்து கொள்ள நல்லதொரு வாய்ப்பு உங்கள் அனைவருக்கும் அமைந்திருக்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி. திறந்து பார்க்கலாம். இல்லை சிறப்பு தம்பதியர் இருவரும் என்னிடம் எம்எஸ்சி யோகா படித்து நாங்கள் ஒரு 3 பேர் வந்து அப்போ முக்கிய ஆசிரியர்களாக இருந்தோம். நான், மேனகாமா, அனுராதா. அந்த மூன்று பேரிடமும் நாங்கள் தான் வகுப்படுத்தி இருக்கோம். இவங்க இருவரும் வந்து ஒரே நேரத்தில் எம்எஸ்சி யோகா சேர்ந்தாங்க. எம்எஸ்சி யோகா படித்து நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றார்கள். இப்பொழுது நம்ம பாலபகவதர் ஐயா அவர்கள் காலையில் வந்து இந்த மன்றத்தில் ஆண்களுக்கு வகுப்பு எடுக்கிறாங்க. ஆண்கள் வகுப்பு சேரணும்னு சொன்னால் காலையில் தான் வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லலாம். இந்த உடற்பயிற்சி முக்கியமானது. முதல்ல இவர் சொல்வார், முன்னம் உடலை மிகுத்தென்றிருந்தேன், பின்னர் வந்து உடம்பினுள் முழுவதும் இருக்க கண்டேன், உடம்பை வளர்ப்பேன், உயிர் வளர்ப்பேனே அப்படின்னு திருமூலர் ஒரு பாடலில் சொல்லியிருப்பார். உடம்பு தானே இது, புழுதிக்கிறது தானே இது, எதுக்கு கவனிச்சுட்டு அப்படின்னு ரொம்ப பேர் இருப்பாங்க. ஆனால் உடம்பு என்ற இந்த வீடு இல்லைன்னா எதையுமே நம்மளால் சாதிக்க முடியாது. ஆகையினால தான் எங்களுடைய மன்றத்தில் முதன்முதலாக உடற்பயிற்சி, அதுக்கப்புறம் உயிருக்கு பயிற்சி, அது காயகல்பங்கிறது என்றும் இளமையாக இருப்பதற்கும் கண்டபடி மனம் அலைந்து திரிகிற ஒரு நிலைப்படுத்தவும் அந்த காயகல்பம் என்பது இந்த யோகாவில் தான் மட்டும்தான் இருக்கும். இந்த நம்ம
வேதாத்திரி மகரிஷி இருந்ததுன்னா காயக்கல்பம் பயிற்சிட்டு அது மற்ற பயிற்சி செய்யலைன்னா கூட ஒரு 14 வயசு ஆன உடனே ஆண்களும் பெண்களும் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. மன்னத்தில் யாருக்கு வேணாலும் பெறுவார். அவங்க மன்னத்தில் வந்து பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் தியானம். தியானம் என்பது மனதை ஒருநிலைப்படுத்துறது, நம்ம நினைத்ததை சாதிக்கக்கூடியது, ஆன்ம தைரியம் அனைத்துக்கும் இந்த தியானம். அப்போ உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, தியானம் இந்த 3மே முக்கியமானதாக நாம் கருதுகிறோம். ஆகையினால இந்த 3ஐயும் எடுக்காதவரை பக்கத்தில் இருக்கிறவங்க எடுக்க சொல்லுங்க. ஏன்னா இதனுடைய இது வந்து பின்னால் தான் தெரியும். நான் 40 வயசுக்கு மேலே ஆன பெண்களை எல்லாம் பார்க்குறேன். 50 வயசு ஆனவங்க நடக்கிறது இப்படி மாற்றி மாற்றி தான் காமிச்சுனாங்க. காலே அவங்களுக்கு வலிக்குதுங்க. நடக்கும்போதே ஸ்ட்ரெயிட்டாக நடக்க மாட்டாங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் சாஞ்சிக்குவாங்க, இந்த பக்கம் ஒரு பக்கம் சாஞ்சி. இந்த உடற்பயிற்சி செய்யும்போது அந்த மாதிரிலாம் வரவே வராது. எத்தனை வயசானாலும் அந்த உடற்பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு கை கால்கள் நல்லா இருக்கும் எல்லாம். அதனால நிறைய வியாதிகள் இதனால குணமாகிறது. ஆகையினால இந்த பயிற்சியை எடுக்காதவங்க எடுக்க சொல்லி நீங்கள் தான் சொல்லணும், பக்கத்தில் இருக்கணும். அந்த மாதிரி சொல்லி எடுத்துட்டேன். இப்பொழுது பாலமுருகன் ஐயா அவர்களையும் சேத்தி அம்மா அவர்களையும் பாடுவார். பாலமுருகன் சேத்தி அம்மா அவர்கள் அவர்கள் 2 கோடி காலம் வாழ்ந்து பல்லாண்டு காலம் வாழ்ந்து இங்கே பாலமுருகன் அவர்கள் கண்டத்துக்கு சேவை செய்து காத்தலுமாறும் சேத்தியவர்கள் பாலமுருகன் சேத்தியவர்கள் குடும்பம் ஆன்மீகத்தில் கிடைக்க சிறப்பு அழைப்பாளர் சொற்பொழிவு டாக்டர் சீதாலட்சுமி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கல. முன்னாடி ஒரு தடவை இப்படி சிறப்பு அழைப்பாளராக வந்து ஒரு தடவை வந்துருக்கோம். 2வது நாள் இந்த நாளே கூப்பிடாத நான் இந்த வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருக்கேன். ஸோ மிகவும் அருமையாக இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளேன். அதாவது இது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. அவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட இந்த நாளை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினைவாக எடுத்து சொல்ல முடியாது. அம்மா அவர்கள் முதல்ல சொன்ன மாதிரி எத்தனையோ விழாக்கள் எத்தனையோ தினங்கள் கொண்டாடுறாங்க. இப்போ எடுத்ததுக்கு எல்லாமே தினங்கள். இன்னைக்கு என்ன தினம் அப்படிங்கிறத டெய்லி ஏதாவது ஒரு தினம் ஒரு விழா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து செய்திகளையும் வாட்ஸ்அப்பில் எழுதி பார்க்கலாம். ஆனால் அம்மா தினம்ன்றது மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே எல்லாம் வச்சுருக்காங்க. மனைவியருக்கு ஒரு தினம் இல்லை, கணவருக்கு தினம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ கடந்து ஒரு நாளைக்கு முன்னாடி வரலட்சுமி விரதம் அப்படின்னு வைக்கிறாங்க. வரலட்சுமி விரதம் இருக்கிறாங்க. கணவர் வந்து நீண்ட ஆயுளோட நல்லா ஒரு இதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு நாள் வந்து வரலட்சுமி நோக்கு அப்படின்னு பண்ணுறாங்க. மனைவியருக்குன்னு ஒரு நாள் வந்து இல்லை. அந்த மனைவியரை நம்ம வந்து நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தில் வந்து இந்த நாளை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ நடத்த இதெல்லாம் பார்க்குறப்போ கணவன் மனைவிக்குள்ளே எப்படி ஒரு அந்யோன்யம் வரும் அப்படிங்கிறது வந்து அந்யோன்யம் வந்து திருமணமான உடனேயே அந்த அந்யோன்யம் இருக்கணும். ஒரு கணவன் மனைவி ஒரு இல்லறம் அப்படின்னு சொல்லும்போதே அந்த வந்து அந்யோன்யம் இருந்தால் தான் அது வந்து இல்லறம் அப்படின்னு சொல்லுவது. ஐயா அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க. இல்லறம் அப்படின்னு சொல்றது வந்து கணவன் மனைவி இருவரும் ஒருவர் துணைக்கு இன்னொருவர் துணை எடுத்து உண்மையை
ஸோ இந்த மாதிரி ஒருத்தருக்காக வந்து இன்னொருத்தர் விட்டு கொடுத்து வாழ்றது இதுதான் வந்து உண்மையான ஒரு இல்லறம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது இல்லறம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த இடத்துல வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிதல் இருக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் வந்து நன்றாக இருக்கும். அதாவது நம்ம பிள்ளைகளுக்கு வந்து நாம தான் வந்து வழிகாட்டுகள். பிள்ளைகள் வந்து முதல்ல யார் வந்து பையனாக இருந்தால் அவருக்கு முன்னாடி ஹீரோவாக இருக்கிறது அவங்க அப்பா, பொண்ணாக இருந்தால் அம்மா. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு ஹீரோவாகவோ ஹீரோயினாவோ இருந்தால் தான் அவங்கள வந்து நம்ம நல்ல வழியை நடத்த முடியும். ஸோ ஒரு நல்ல குடும்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் வளரக்கூடிய சந்ததிகள் வந்து நல்ல ஒரு சந்ததிகளாக வளருவாங்க. அதே மாதிரி அந்த குடும்பம் நன்றாக இருந்ததுன்னா அந்த ஊர் நல்லா இருக்கும், ஊர் நன்றாக இருந்தால் நாடு நன்றாக இருக்கும், நாடு நன்றாக இருந்தால் உலகம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து மனைவியர்களை வந்து கணவன்மார்கள் வந்து தினமும் ஒரு நேரம் அவங்கள பற்றி நினைக்கலாம். அதாவது மனைவிகள் வந்து பல பொறுப்புகளை எடுத்து செய்பவர்களாக இருக்கிறார்கள். அதாவது அந்த காலத்தில் வந்து மனைவிகளுக்கு வேலையே வந்து கணவர்களுக்கு பணிவிடை செய்வது மட்டும்தான். எங்கள் அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு 60 வயசு, எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி எந்த ஜெனரேஷன் பார்க்கணும். அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அப்பா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தண்ணி சூடாக இருக்கா, குளிக்கிறது இருக்குதா அப்படின்னு போய் பார்ப்பாங்க. அப்புறம் குளிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு டவலை கையில் வச்சு கொடுப்பாங்க. அப்புறம் குளிக்கிறதுக்கு சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய இதாக தான் இருக்கும். அவருக்கு எண்ணெய் காய்ச்சி குடிக்கிறது, அவர் எண்ணெயை தேய்ச்சி விடுறது, அவருக்கு எல்லா பணிகளையும் பண்ணி அப்புறம் குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அன்றைக்கி கட்டாயமாக கோழி குழம்பு சாப்பிடணும், ஒரு கோழியை வந்து இவங்களே சமைச்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. இத்தனை பணிமுறைகள் அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட ஜென்ரேஷன் வரும்போது நான் எங்கள் கணவரோட நான் வந்து பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸராக வேலை பார்க்குறேன், எங்கள் கணவரும் வேலை பார்க்குறாங்க. எங்கள் கணவரும் நானும் சோஃபாவில் சேர்ந்து உட்காந்துருந்தேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன உனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை, நீ எப்படி அவங்களோட சேர்ந்து உட்காரலாம், எப்படி சோஃபாவில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான காலகட்டங்கள் இப்போ மாறிட்டு வருது. நான் இப்போ வந்து இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஜென்ரேஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். எந்த ஜெனரேஷனாக இருந்தாலும் அதாவது நம்ம இந்திய கலாச்சாரம் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்ப சூழல் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு நாடு இந்திய நாடு உண்டு. நம்ம நாட்டு கலாச்சாரத்தை வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்திய நாட்டு கலாச்சாரம் ஒரு குடும்பம்னா இருந்தால் மேலை நாடுகளில் வந்து குடும்பங்கிற இதே இருக்காது. அவங்க வந்து இன்னைக்கு பிடிச்சவங்களோட இருப்பாங்க, நாளைக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்க இருக்குன்னு வேற மாற்றிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குடும்பம் ஒரு சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்காது. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு குடும்பம், ஒரு கலாச்சாரம் இது எல்லாமே இருக்குது. இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் முக்கியமான ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பெண்களினுடைய இது வந்து ஈடுபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் வந்து வீட்டில் வந்து நல்ல முறையில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தை நிச்சயமாக சீராக கொண்டு வர முடியும். அதே மாதிரி அந்த பெண்ணை மதிக்கக்கூடிய கணவன்மார்கள் இருக்க வேண்டும், ஆண்கள் இருக்க வேண்டும். சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் வந்து நேராக வாழ்த்து சொல்கிறீங்க, நீ வந்து எனக்கு ஒரு மனைவியாக கிடைச்சதுக்கு வந்து நான் வந்து புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு. இதை வந்து டெய்லி சொல்ல வேண்டாம், ஒரு மாதத்தில் ஒரு நாள் சொல்லலாம். ஒரு நாள் மாதத்தில் சொல்கிறாட்டி கூட இன்னைக்கு நீ வச்சுக்கிற குழம்பு நல்லா இருக்குது, அது என்னைக்காவது நம்ம வீட்டில் சொல்லியிருக்கோமா, ரொம்ப ருசியாக சமைச்சு கூட கொடுத்து
போயிட்டு வந்தாங்கனால அந்த குடும்பத்துக்குரிய வளர்ச்சிகள் இருக்கும். ஏன்னா யாரோ ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகிறது, ஒரு அனுசரித்து போகிறது அப்படிங்கிற ஒரு சூழலை அந்த குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. இதுக்கு ஒரு கொஞ்சம் பேர் தான் நம்ம இது பண்ணுறோம்னா இந்த மக்கள், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஞானத்தையும் ஒரு அறிவையும் வளர்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நாட்டுக்கு வந்து வீடு சுற்றமாக மாதிரி நாடு சுற்றமாகும். இதுதான் வந்து நம்ம அவர்கள் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடு யோகா. நம்ம யோகா அப்படின்னு சொல்கிறது இருந்தால் நிறைய யோகா இருக்குது. இவங்க சொல்கிறது வந்து சிம்பிளிஃபைடு அந்த குண்டலினி யோகாங்கிறது வந்து ரொம்ப ஸ்கை ஆகாயத்துக்கே நம்ம போயிடலாம். ஸ்கையை வந்து நம்ம இது பண்ணணும்னா நம்ம எங்கே இருக்க ஆகாயத்துக்கு போகிற மாதிரி சூழலை வந்து நம்ம உணர முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறாங்க அவங்க. அதாவது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா அவங்களுக்கையும் இன்னும் கரெக்டாக சின்னதாக ஒரு இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்காலையும் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் அதை வந்து பயன்படுத்திக்கணும். அந்த இது பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான ஒரு இன்பத்தையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். அம்மா அவர்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் அனுபவிச்சதை வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் அவங்களை உந்துதலாக இருந்து எல்லாரும் பண்ணுறதுக்கு கடவுள். அதாவது கணவன் மனைவி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் மனசில் நினைக்கிறத வந்து இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த காந்த சக்தி சொன்னீங்கல்ல, இந்த காந்த சக்தி மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு எனக்கு வந்து புளிக்குழம்பு வச்சா நல்லா இருக்கும், முருங்கைக்காய் போட புளிக்குழம்பு வச்சா நல்லா இருக்கும் கணவன் நினைத்தால் அது மனைவி வந்து செய்து கற்று உடல் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அந்த எண்ணெய் ஓட்டங்கள் வந்து ஒரே மாதிரி எண்ணெய் ஓட்டங்கள் இருக்கணும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ஒரு சிலர் ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படும்போது மனைவி ஒரு யோசனை பண்ணுறாங்க. நம்மள்கிட்ட ஒரு மாடு இருக்குது, மாடை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சுன்னா ஒரு பெட்டிக்கடை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து சரி கணவன் வந்து அதை எடுத்துட்டு மாடை ஓட்டிட்டு போகிறாரு. மாடை ஓட்டிட்டு போகும்போது பாதி வழியில் போகும்போது ஒருத்தர் ஒரு ஆடு வச்சுருக்காரு. எப்போ இவ்வளோ தூரம் மாடை ஓட்டிட்டு போய் இவ்வளோ பெருசு கஷ்டப்பட்டு இருக்கிற அதுக்கு இந்த ஆடை வச்சுக்கிட்டு தான் ஈஸியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவருக்கு வந்து கொஞ்சம் அறிவு கம்மி. அவருக்கு வந்து யோசிக்காமல் சரி பரவாயில்ல அப்படின்னு ஆடை வாங்கிட்டு போகிறார். மாட்டை அவன்கிட்ட கொடுத்துருக்காரு. கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு கோழி கொண்டு வர்றாரு. ஏப்பா நீ ஆடு திருப்பி போறியா, அந்த கோழியை வச்சுக்கிட்டேன்னா எடுக்கட்டி கையில் வச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு சொன்ன உடனே அவர் அதுவும் ஓகே ரொம்ப சௌரியமாக இருக்குன்னு வாங்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் போனோடனே ஒரு பிரியாணி கடைக்காரர் பார்க்குறாரு. இவன் தான் சரியான ஆள், இவங்ககிட்ட அந்த கோழியை வாங்கி நம்ம பிரியாணி போட்டுலாம் பாப்பா உட்காரு, கோழியை கொடுத்து உனக்கு டீ தரேன், இதை நீ குடிச்சிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இன்னொன்று அதை வாங்கி சாப்பிட்டுருக்காரு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் பார்க்குறாரு. எப்போ இவ்வளோ முட்டாளாக இருக்கிற நீ இவ்வளோ தூரம் மாடை கொடுத்துட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு போறியே, உன் வீட்டில் ஒரு மனைவி உன்னை என்ன மாதிரி பேசுவா அப்படின்னு உன் மனைவிக்கு நான் சொல்கிறேன், இதோட உன்னோட இதே முடிஞ்சு போயிடும், உன் மனைவி உன்னை என்ன பண்ணுறா பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு இல்லை என் மனைவி என்னை வந்து சொல்ல மாட்டா அப்படிங்கிறாரு. ரெண்டு பேருக்கும் சவால் விட்டுக்கிறாங்க. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து சவாலில் செஞ்சுட்டீங்கன்னா என்னோட நான் டிக்கெட் வச்சுருக்கேன் உனக்கு வந்துடுறேன், ஆனால் உன் மனைவி உன்னை திட்டுறா அப்படின்னு சொல்லிட்டுனா நீ வந்து உன் வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க. போன உடனே மனைவி என்னன்னா போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி உன் வீட்டுக்காரர் ரொம்ப முட்டாள்தனமாக பண்ணியிருக்கிறாரு, நீ மாடு கொடுத்துட்டு வந்துருங்க, அவர் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துருக்கிறாரு அப்படின்னு. உடனே அவள் கேட்குறா, அந்த டீ வந்து உங்களுக்கு வயிறு நிறையா இருந்ததா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அந்த டீ அப்படின்னு சொல்லி ரொம்ப அமைதியாக கேட்குறாங்க. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, பற்றியா என் மனைவி வந்து எனக்கு புரிஞ்சிருக்கிறார், அதனால நான் இந்த மாதிரி பண்ணினாலும் கூட அவர் பண்ணது தப்பு இல்லை, இந்த நேரத்தில் அவர் வந்து நீ வந்து நிறைவாக பிடிச்சியா அப்படின்னு தான் கேட்குறா அப்படின்னு சொல்லி அவர் இருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த மனைவி வந்து இவர் பண்ணின இதை கூட பெரிதுபடுத்தாமல் பண்ணும்போது அப்புறம் பந்தயத்தில் யார் தோத்தாச்சுன்னு இருந்தாங்க அவர் பெட்டி கடையை இவருக்கு கொடுத்துறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு அந்யோன்யமான கணவன் மனைவிகளாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்ன கதை தான் இதுவுமே. ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம விட்டு கொடுத்து நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை வந்து ரொம்ப சுற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது அதில் டீ இருக்குது. ஸோ மிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அதில் மிஸ்டர் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து பாருங்க, ஆங்கிலர்களுக்கு உதாரணம் எதுவாக இருந்தாலும் இந்த ஆண் பெண் இந்த இல்லறம் இந்த உறவுகள் இதை வந்து மேம்படுத்தி நிறைய வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம எல்லாருமே வந்து இந்த ஒரு இந்த மனிதர் விழா நடந்ததை பற்றி பேசு, உங்களுடைய அனுபவத்தை பற்றி யாராவது பேசுறது ஒரு 2 3 பேர் வாங்க, யார் ரெடியாக இருக்கீங்க?
இன்னொரு நாள் நான் அந்தி பகல